அன்புள்ள சகோதரே, நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஹதீஸை பாருங்க. மன் சஅலல்லாஹ ஷஹாதத்தை, யார் அல்லாஹ்விடத்திலே உயிர் தியாகத்தை, ஷஹீதான மரணத்தை கேட்கிறாரோ, பல்லகஹுல்லாஹு ஈயாஹு பல்லகஹுல்லாஹு மனாசில ஷுஹதாஇ வ இன் மாத அலா ஃபிராஷிஹி, அல்லாஹ் தஆலா ஷஹாதத்தை அவனுக்கு கொடுப்பான், உயிர் தியாக மரணத்தை அவனுக்கு கொடுப்பான், அவன் தனது படுக்கையில் மரணித்தாலும் சரி. எதை கேட்டால்? அல்லாஹ்விடத்துல ஷஹாதத்தை கேட்டான். யா அல்லாஹ் எனக்கு உயிர் தியாகத்தை தா, ஷஹாதத்தான மரணத்தை தா என்று மன் ஸஅலல்லாஹ பிஸித்கின், உண்மையாக கேட்டால். எத்தனை பேர் உண்மையாக கேட்டீங்க? நிறைய பேர் ஷஹாதத்தை கேட்கிறதே இல்லை. நிறைய பேர் ஷஹாதத்தை கேட்பது இல்லை. கேட்போம் என்று தான் நிறைய பேர் இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறாங்க? இன்ஷா அல்லாஹ் கேட்போம், எல்லாம் இந்த வேலையெல்லாம் முடிந்த பின்னாலே ஷஹாதத்தான மரணத்துக்கு ரெடி இல்லாமல் இல்லை. இந்த இப்பயே கேட்டு நாளைக்கே மௌத்தாகிறதுக்கு என்னது விருப்பம் இல்லை. அதனால தான் இந்த ஹதீஸ்ல என்ன வருது? மன் ஸஅலல்லாஹ ஷஹாதத பிஸித்கின், உண்மையாக அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹ்வுத்தஆலா ஒன்றில் அவரை ஷஹாதத்தா மௌத்தாக்குவான், அல்லது அவர் தனது அதாவது விருப்பிலே மரணித்தாலும் அல்லாஹ் ஷஹீத் என்ற பட்டத்தை அவருக்கு என்ன செய்வான்? கொடுப்பான். எப்படி கேட்டால்? உண்மையாக கேட்டால். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் இரண்டு விஷயத்தில் நாங்கள் எம்மை சரிப்படுத்தி கொண்டோம் என்றால் மரணத்துக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்று, இந்த செகண்ட் மரணம் வந்தால் நான் மரணிக்க தயார் என்பதற்குரிய செய்திகளை நான் சொல்றேன். ஒன்று என்ன தெரியுமா? ஹுக்கூகுல் இபாத், அடியார்களுக்கு நாங்கள் ஏதாவது கடமைகள் செய்ய வேண்டியிருந்தால் ஒன்றில் செய்திருக்க வேண்டும் அல்லது செய்ய வேண்டும் என்ற வசியத்து இருக்க வேண்டும். இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிடணும். கடன் எல்லா மனிதர வாழ்க்கையில் ஓரளவாவது இருக்கும். கடன் இல்லாத மனிதர்கள் அரிது, குறைவு, ஒரு 20-30% வேணா இருக்கலாம். கடன் என்ன செய்யணும்? இந்த நபருக்கு நான் இந்த இடத்துல வாங்கினேன் கொடுக்க வேண்டும் என்ற எழுத்து என்ன செய்ய வேண்டும்? இருக்கணும். அப்ப நீங்க மரணிச்சாலும் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு என்ன செய்யாது? அது தடை இருக்காது. ஷஹீதுக்கு கூட கடன் என்ன செஞ்சிடும்? தடையாகிரும். ஆனா நீங்க எழுதி வச்சீங்கன்னு சொன்னா பொறுப்பெடுக்கிறதுக்கு கூட குடும்பங்கள் இருக்கும், அதனால தப்பிடுவீங்க. யாருக்காவது அமானித பொருட்கள் உங்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்டு திருப்பி கொடுக்க வேண்டியிருந்தால் எழுத்தில் என்ன செஞ்சிடணும்? அது இருந்திடணும். யாருக்காவது ஒரு இடத்துல அநியாயம் செய்திருந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து உங்களால் செய்ய முடியாமல் போனால் எழுதிடணும். விளங்கிட்டா? இந்த மாதிரி விஷயங்களை நீங்க எழுதி ஒரு வசியத்தை தினந்தோறும் நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் மரணிக்கிற நேரத்தில் மறுமையில் உங்களுக்கு எது பிரச்சனை இல்லை. ஹுக்கூகுல் இபாத், அடியார்கள் வந்து உங்களுக்கு குரோசா என்ன செய்ய மாட்டாங்க? நிற்க மாட்டார்கள். இன்னொன்று இருக்குது. என்ன? இறைவன் குற்றம் பிடிக்கக்கூடிய குற்றங்கள், இறைவனுக்கு செய்த பாவங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உறுதியான வாக்குமொழி என்ன ஷஹாதத்தில் யுக்ஃபரு லிஷஹீதி குல்லு தம்பின் இல்ல தெய்ன், ஷஹீதுக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் கடனை தவிர. கடனை தவிர என்ற வார்த்தை எங்களுக்கு இஸ்லாம் வாக்காக தந்திருக்கிறது. அப்படி என்றால் நம்ம ஷஹாதத்தாக மரணிப்போம் என்று சொன்னால், ஷஹாதத்தை சிதுக்காக கேட்டோம் என்று சொன்னால், சுகதாக்களுடைய தரம் நம்மளுக்கு கிடைக்கும் என்று சொன்னால், நம்ம மரணத்துக்கு தயாராக ஷஹாதத்தை அல்லாஹ்ட்ட கேட்டுட்டோம் என்று சொன்னால் நம்ம ஷஹீதாத்தை என்ன செய்கிறோம்? மரணிக்கிறோம் என்பது அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களே, அந்த மாதிரி ஒரு மரணத்துக்குரிய தருவாயில் வந்தாலும் கூட நாம் அல்லாஹ்ட்ட என்ன செய்யலாம்? யா அல்லாஹ் என்ன பாவங்களை மன்னிச்சிரு, என நிலைமை இப்படி இருக்குது, நான் நிறைய பாவம் செய்திருக்கிறேன்னு மன்றாடுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிற ஹுக்கூகுல் இபாத். ஏண்டா மனிதனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக உலகத்தில் எல்லா இடங்களிலும் பிரச்சனை, கலவரங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள். இதிலிருந்து ரிலீஸ் ஆவதற்கு அரசியல் தீர்வு, மற்ற தீர்வு என்பதெல்லாம் தாண்டி நீ மரணிக்க தயார் என்பதா முதல் தீர்வு. முதல் தீர்வு என்ன தெரியுமா? நீ மௌத்தாக தயார் என்பதுதான் இந்த உலகத்தில் முதல் தீர்வு. புரிஞ்சு கொள்ள வேண்டும்.